சென்னை காசிமேட்டில் மகளிர் சுய உதவிக் குழு கடனை கட்டாததால் இரும்பு ராடால் தாக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி பலியானார். காசிமேடு சிங்காரவேலன் 4வது தெருவைச் சேர்ந்தவர் முருகன், மனைவி காயத்ரி. இவர் அதே பகுதியில் வசித்து வரும் அஜித்குமார் மனைவி பிரியா நடத்தி வரும் மகளிர் சுய உதவிக் குழுவிடம் இருந்து 80,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். கடந்த 2 மாதங்களாக மாத தவணை கட்டாததால் கடந்த 24ஆம் தேதி அஜித்குமார் தனது மனைவி பிரியாவுடன் சென்று காயத்ரியிடம் பணம் கேட்டுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த அஜித்குமார் இரும்பு ராடால் காயத்ரியை தாக்கியுள்ளார். இதில் தலையில் படுகாயமடைந்த காயத்ரி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி காயத்ரி பலியானார். இதையடுத்து இந்த வழக்கை காவல்துறையினர் கொலை வழக்காக மாற்றி அஜித்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை விபத்தில் கல்லூரி மாணவர் மற்றும் அவரது நண்பர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த ஷாம் ரவி தனது நண்பர் ரோஹித்துடன் வேலுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள உணவகத்திற்கு சாப்பிட வந்துள்ளார். சாப்பிட்டு முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கரணையை நோக்கி வேகமாக சென்றுள்ளனர். அப்போது வேலுச்சேரி மேம்பாலத்தில் வரும்போது நின்றிருந்த கார் மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் பைக்கை ஓட்டிய ஷாம் ரவி மற்றும் பின் இருக்கையில் இருந்த ரோஹித் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ரோஹித் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வடமாநில இளைஞர்கள் 3 பேரை கடத்தி பணப்பறிப்பில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அமர்குமார் மாஜி உள்ளிட்ட 5 பேர் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பவர் பிளான்ட் வேலைக்கு செல்வதற்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளனர். திடீரென அங்கு வந்த 2 பேர் அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்தனர். அதில் குட்கா பாக்கெட் இருந்ததால் எழும்பூர் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு 3 பேரை ஆட்டோவில் கடத்தி சென்று 15,000 ரூபாயை பறித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் கடத்தி பணம் பறித்த மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முருகன், குரு ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.